ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்ற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தட்டைப்பயிறு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, வெந்தயம், சோம்பு 3 சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 கீறின பச்சை மிளகா, 10 to 15 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 3 தக்காளி, தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அது கூடவே வேக வச்ச தட்டைப்பயிரையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் ரெடி பண்ண மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி, அது கூடவே 1/4 மூடி தேங்காவை நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டை அப்படியே அந்த இதோடு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு இப்போ சூப்பரான டேஸ்டியான ஒரு பச்சை தட்டைப்பயிறு குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.